கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையானுடன் விசுவாசிகளே, மீண்டுமாக ஜூன் மாதத்தில் இந்த 2ஆம் வாரத்தில் நாம் புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாம் நிற்க வைத்த கடவுளுக்கு முதலாவது ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். கோட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த திரியேக கடவுளே, படைத்த பிதாவாகிய கடவுளே, ரட்சித்த ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி வருகிற தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த அருமையான குளிர்ச்சியான காலை வேளையில் உடைய சமூகத்தில் ஆண்டவர் நாள் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்டு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும் இந்த நாள் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதி அடிய நண்பர் சார் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களும் சமாதானம், சந்தோஷம் இந்த நாளில் உண்டாக அடுத்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலைவேளையில் உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா என்ற ஒரு அழகான பாடலை சாரோடு இணைந்து நாம பாடும்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்களை யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்துள்ள ஈடு இணையற்ற கடவுளுடைய அன்பு, சமரசம் செய்யப்படாத கிருபையின் மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆதலால் விளையும் பயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாராரும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களா இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என உறுதியாய் நம்பலாம் என்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ரொம்ப அழகா சொல்றார் பார். நாம் தகுதியற்றவர்களாய் இருந்த போதே கடவுள் நம்மேல் வைத்த அன்பு அளவிட முடியாதது. ஆதாம் வழியாக உலகிற்குள் பாவம் வந்தது போல இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு நீதியும் ஜீவனும் கிடைத்துள்ளது என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. 6 முதல் 8 நாம் பலவீனராய் இருந்த போது காட்டப்பட்ட அன்பு. நல்லா கவனிங்க. நேற்று தினத்துல கூட நம்ம பார்த்தோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இன்றைக்கு யார் அன்பு காட்டுகிறார்கள்? கைவிடப்பட்ட மக்கள் மீது யார் அன்பு காட்டுகிறார்கள்? இயேசு ஆண்டவர் எப்போதுமே பாவிகளோடு உணவருந்தினார் என்ற ஒரு கூற்று பைபிள்ல இருக்கு இல்லையா? போன வாரம் நம்ம தான் பார்த்தோம். இயேசு ஆண்டவர் பாவிகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்றால் அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவளை மீட்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல பாவிகளோடும் ஆயக்காரரோடும் வேசிகளோடும் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொள்கிறவர்கள் உண்டா? சேரியிலும் காலனியிலும் போய் வசித்து அவர்களுக்கு நல்லது செய்கின்ற மக்கள் இன்னைக்கு உண்டா? ஒருவேளை இருக்கலாம், ஒருத்தர் 2 பேர், அவ்வளவுதான். பெரும்பான்மையான மக்கள் பட்டணங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதான் இங்க பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய பலவீனம், நாம் விசுவாசமற்றவர்களாய், பக்தியற்றவர்களாய், பாவிகளாய், திக்கற்றவர்களாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பலவீனமா இருந்த போது, பலமா இல்லை, பலவீனமா இருந்த போது, கைவிடப்பட்டு இல்லையா திக்கற்ற பிள்ளைகளாய் இருந்த போது ஆண்டவர் நமக்காக மரித்தார். கைவிடப்பட்டு இருந்த போது மரித்தார். உனக்கு திக்கு இல்ல, நாதி இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? உன்னை அடிச்சா எவனும் கேட்க முடியாதரா? அந்த மாதிரிதான் நம்ம இருந்தோம். நமக்காக இயேசு மரித்தார். ஆமென், அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அதான் இயேசு அன்பின் உச்சகட்டம். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தது கடவுளுடைய அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. தேவ அன்பின் அடையாளம்.
யோவான் 3:16 நமக்கு தெரியும். கடவுள் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருள் இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்து சிலுவையில் நமக்காய் அவர் இரு கரங்களை விரித்து நமக்காய் மரித்தார் இல்லையா? அவருடைய அன்பின் அடையாளம் அளவுகோல் என்ன? சிலுவை தான். சிலுவை பார்க்கும்போது தான் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எதுவுமே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. எபேசியர் 2:4-5 நம்ம பார்க்கிறோம். தேவனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை சேர்த்து கொள்கிறார். அன்பினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். 2வது 9-11 ஒப்புரவாகுதலும் ரட்சிப்பின் நிச்சயமும். அதை நம்ம படிக்க கேட்டோம். கோபாக்கினைக்கு நீங்கள் நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இனி வரும் தேவ கோபத்திற்கு தப்பாமல் நம்ம எப்படி இருப்பது? பகைஞராய் இருந்தபோது ஒப்புரவு, நாம் கடவுளுக்கு சத்துருக்களாய் இருந்த போதே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோம். மேன்மை பாராட்டுதல், கடவுளோடு ஒப்புரவானது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:18-19 எல்லாம் கடவுளால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினார். கொலேசியர் 1:21-22 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலும் மனதில் சத்துருக்களாயிருந்த உங்களை இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவிகளாக இருந்த போது, கடவுளுக்கு விரோதமாக இருந்த போது, சத்துருக்களாக இருந்த போது, இல்லை பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன போதே ஆண்டவர் நம்மளை நேசித்து ரட்சிக்கின்றார். பாருங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளை ரட்சிக்கிறார். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்குள் கெட்டு போன நம்மையும் ரட்சிக்கிறார். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாவம் பிரவேசம், ஆதாம் ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. எல்லாரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. கிருபையின் பெருக்கம், இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனுடைய மீறுதலினால் அநேகர் மரித்திருக்க, கடவுளுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலான ஈவும் அநேகர் மேல் மிகுதியாய் பெருகி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:21-22 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 3:6-19 பார்க்கிறோம். ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்தையும் மரணத்தை உலகிற்குள் கொண்டு வந்த நிகழ்வை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்தை கொண்டு வந்தவன் ஆதாம் ஏவாள், பாவத்தை வென்றெடுத்தவர் நம்முடைய புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. பாடு, மரணம், சிலுவை பாடுகள் வழியாக நம்மை மீட்டார். அதான் நம்ம பார்க்கிறோம். ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்திற்குள் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தற்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தில் பலரும் இருந்தார்கள். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாக வரும் அருள் கொடையை பலருக்கு மிகுதியாய் கிடைத்ததுனால ரட்சிப்பை பெற்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய ஒரே அந்த மனிதனாக சிலுவையில நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டதுனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இனி நான் பாவிகள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பெரிய அழைப்பாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாமும் கூட இந்த ஒரிஜினல் சின் என்று சொல்வார், ஆதாம் ஏவாள் இருந்து புறப்படுகிற சின், பாவம் நமக்குள்ளே இருக்கிறது. த ஆக்சுவல் சின் என்று சொல்லுகிற போது இன்று நாம் செய்கிற பாவம், அந்த பாவத்தை ஆண்டவரும் அதையும் அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் வருகிற போது அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ப பலன் உண்டு. நீ என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தாலும் பாவம் செய்தானா கடைசியா நீதி தீர்ப்பு உண்டு என்பதை
மறந்துடாதீங்க. அவருடைய வருகையில நமக்கு நீதி தீர்ப்பு கொடுத்து அவர் பரலோகத்துல கொண்டு போவார். நீதி தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால பரலோக வாழ்க்கையில நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பாவத்தில் இருந்து விலகி வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் அதற்கு உதவி செய்து பரிசுத்தாவினாலே அவர் சான்டிஃபயர் இல்லை, பரிசுத்தாவி என்பவர் பரிசுத்தமாக்குகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், இயேசுவோடு நம்மை இணைக்கிறவர். பரிசுத்தாவினாலே அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற தேவன். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இதான், கடவுளுடைய வார்த்தை வழியாக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இறை வார்த்தையோடு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் காத்து வழிநடத்தின தேவன், இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுடைய பணிகள், பயணங்கள், ஊழியங்கள், வேலைகள், ஆண்டவரே ஆசிரியர் பொறுப்பில் இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, நர்சிங் செய்கிறவங்க, மற்ற எல்லா பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், அனைத்து அமைச்சரவை பெருமக்களையும் ஆசீர்வதித்து அவங்க பணியில் அவங்க சிறப்பாக ஈடுபட என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருந்து ஆண்டவரே உதவி செய்து கொண்டிருக்கிற அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளையும் ஆசனம் குறிப்பாய் மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் இருக்கிறது. இந்த கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற ஜுரம், காய்ச்சல், சளி எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சு. குறிப்பாய் மார்த்தாவுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற ஜுரத்தை நீர் மாற்றும், சுகத்தை தாரும். அன்றைக்கு பேதுருவின் மாமியாரை சுகமாக்கினதைப் போல மகளையும் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆடவர் சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். சாருக்கும் கோல்டு இருக்கிறது என்று அறிகிறோம். அந்த கோல்டு பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க. அவருடைய பணிகளை ஆசீர்வதிங்க. இசை வழி பயணத்தில் எங்களோடு பயணிக்கிறார். உங்களுடைய கிருபை அவரோடு கூட தங்கிருந்து வழி நடத்திட்டோம். ஆண்டவரே அதே போல அடியணி, அடியின் மனைவி, பிள்ளைகள், போதகோட்டமாகிய பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சானமு திருச்சபைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். எல்லாம் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஆண்டவர் இந்த நேரத்தில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு பிறந்தநாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆம்பூர் கண்கடியா மேல்நிலை பள்ளியினுடைய ஆண்டவரே பியூன் எஸ் குமார் எம்இ குப்பத்தை சார்ந்தவர், அவருக்காக ஜெபிக்கிறோடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள், பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இன்று போல என்று மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தோடு வாழ கிருபைத்தார். அதே போல டயட்டிஷியனாக மஸ்கட்டில் பணியாற்றுகிற ஜெனிஃபர் செந்தமிழ் செல்விக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, இப்படி குடும்பத்தை ஆசீர்வதியும் வழிநடத்தும். கண்கடியா மேல்நிலை பள்ளியினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல சுக பலன் ஜீவனை தந்து வழிநடத்தும். அதே போல பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படிய நிக்சன் ஐயருக்காக, இப்படிய ஆண்டவர் டிஎஸ்பி சாருக்காக, இப்படி தாமஸ் ஐயாவுக்காக, இப்படி கோயில்பள்ளி செல்வனுக்காக, நித்யானனுக்காக, ஆண்டவரே என்னுடைய அன்புகிற ஜாப் சந்திரசேகரன் ஐயா அவருடைய அன்பு மனைவி ரெவரண்ட் செல்வி அவர்களுக்காக, டென்னி ஐயா அவருடைய அன்பு மனைவிக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்ற உன்னை குணமாக்கும் கர்த்தர் நான் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாருடைய பலவீனங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐஎல்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், திருச்சபைகள், ஆயர்கள், ஆண்டவரை பணித்தலங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிதாய் பொறுப்பேற்றுகிற ஆயர்கள் மிக சிறப்பான ஊழியங்களை செய்ய கிருபைத்தார சபை சங்க பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாள் முழுக்க உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த உலகம் முழுக்க ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர்ஸ், டீக்கனஸஸ், ஆண்டவர் மதர்ஸ், ஃபாதர்ஸ், இன்னமாக இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், ஆண்டவரை சார்ந்திருக்கிற திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆண்டவரே ஹாஸ்டல்ஸ், எல்லா கான்வென்ட்ஸ் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். காத்தருளும். யாருக்கும் எந்த ஆபத்தும், விபத்து, நாசமாசங்களும், வியாதிகளும், பலவீனங்களும் அணுகிக் கொள்ளாதபடி காத்தருளும். குறிப்பாக இந்த நாள் எங்களுடைய பணிகள், பயணங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்தருளும், வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நிரோடு கொடுப்பதாக. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.